விசிக நடத்தும் மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்த அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். அது எங்க அண்ணன் கருத்து. அதுல எனக்கு தனி கொள்கை இருக்கு, மாறுபட்ட கருத்து இருக்கு. எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயா தெரியும் எவ்வளவு மது கொள்கைக்கு எதிராக இருந்தார், மது ஒழிப்புக்கு ஆதரவா இருந்தார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணன் அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? இப்ப கூப்பிட்டு என்ன ஆகும்? நீங்க யாரு மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்க மூடுறோம்னு நீங்க பேரறிப்பு செய்றீங்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னா அது போராட்டம். இது போராடி அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்க தானே செய்வாங்க. அதான் அது ஒழிக்கிறது தேர்தல். இப்ப தேர்தல் நேரத்தில் ஒழிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே அணியில மதுவுக்கு எதிரான ஒரு அணி கொள்கை வச்சு தேர்தலை ஒன்னா சந்திப்போமா? வர்றீங்களா? நான் வரேன். நீங்க யார் யார் வர்றீங்க? எங்க அண்ணன் சொல்ற ஒரே அணி, அதான் நாங்க சொல்ற தனித்தனி ஒரே அணி, மது ஒழிப்புக்கு எதிரான மது ஒழிப்பு கொள்கை உண்டா அணி. எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி, அதை யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? தம்பி, டாஸ்மார்க்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்க விற்பனையாளர்களை அந்த வேலை செய்யற பிள்ளைகளை பணி நீக்கம், இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது. தம்பி, நீங்க என்ன ஐஸ்கிரீம் விற்கிறீங்க, குளிர்வெளி விற்கிறீங்களா, கீரை காய்கறி விற்கிறீங்களா? கூட 2 தெருவுக்கு போய் விற்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, கடையில உட்கார்ந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சிட்டு நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வ? நீ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ற? நீ அவனை கூட்டணியிலிருந்து என்ன செய்வ? என்ன பேசிய பயன் என்ன இருக்கு? சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு? சாராய கடையில வியாபாரம் குறையிறதா? மாநாடு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து அந்த விற்பனையாளர்களை மேலாளர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்யறது யாரு? எந்த ஆட்சி? எந்த ஆட்சி? அப்ப அந்த ஆட்சியோட இருந்துகிட்டு அந்த ஆட்சி ஒரு ஓட்டுனாலும் எங்க அண்ணன் திமுக வாங்கி கொடுத்த ஓட்டு இந்த மதுவுக்கு ஆதரவான ஓட்டு தானே. வட மாவட்டத்துல வெற்றியை தொட்டதுக்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. காரணமா இல்லையா? பொதுவா அழைப்பு யார் போறாங்க? அப்ப பாரதிய ஜனதா வருதா? அதுல வருதா? எங்களுக்கு ஏற்புடையதல்ல. பொதுவா எல்லாரும் வாங்கினா யார் வருது? திமுக கூட்டணியில் இருக்க இடதுசாரிகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வருதா? அதுல வருதா? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிறேன். நீ மறுபடியும் கேட்கிற, அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்லையா? டாஸ்மார்க் இருந்ததா இல்லையா? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் இருக்குமா இருக்காது? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.